வணக்கம். சாய் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் 5 பேரிடம் 96,544 ரூபாயை சைபர் கிரைம் கும்பல் ஏமாற்றியுள்ளது. காரைக்காலில் அன்னை பவுண்டேஷன் சார்பில் 99 ஆதரவற்ற உடல்களுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டிருந்த நிலையில் 100வது உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சாரம் துவக்கப்பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். காரைக்கால் திருப்பட்டினத்தில் 125 நாள் வேலை திட்டப் பணிகளை தொகுதி எம்எல்ஏ மீனாட்சி சுந்தரம் துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பட்டினத்தில் மத்திய அரசின் 125 நாள் வேலை திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். திருப்பட்டினம் சாணி பறவை குளத்தில் 38 லட்சம் மதிப்பீட்டிலும், நிரவி பகுதியில் உள்ள பொட்டை வாய்க்காலில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் மூலமாக 13,172 வேலை நாட்கள் உருவாக்கப்படுவதுடன் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் விவசாயத்திற்கு பயனளிக்கவும் வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அதிகாரி அருணகிரிநாதன், கிராம மக்கள், திட்ட பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் 96,544 ரூபாயை சைபர் கிரைம் கும்பல் ஏமாற்றியுள்ளது. அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 2,144 ரூபாய் அவருக்கு தெரியாமல் எடுக்கப்பட்டுள்ளது. அரியூர் மருத்துவக் கல்லூரி மாணவியின் மொபைல் போனுக்கு வந்த குறுஞ்செய்தியில் 20,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாக தகவல் வந்தது. அவர் கைப்பையை சோதனை செய்து பார்த்தபோது அவரது ஏடிஎம் கார்டு காணாமல் போனது தெரியவந்தது. தொடர்ந்து அவர் வங்கிக் கணக்கை ஆராய்ந்து பார்த்ததில் மொத்தமாக 40,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது. இதேபோல் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கலாம் என கூறி 4,000 ரூபாய் பணம் பெற்று ஏமாற்றியுள்ளனர். சாரத்தை சேர்ந்த பெண் ஒருவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பிட்காயின் வணிகத்தில் லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி 48,000 ரூபாய் பெற்று ஏமாற்றியுள்ளார். இதேபோன்று வில்லியனூரை சேர்ந்த பெண் ஒருவர் சமூக வலைதளத்தில் வந்த விளம்பரத்தை பார்த்து பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார். அதற்கு கொரியர் கட்டணம் என கோரி மர்ம நபர்கள் 2,400 ரூபாயை பெற்று ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உலக புகழ்பெற்ற 72 அடி பிரத்யங்கரா ஆசிரமத்தில் 16 அடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு பிரம்மாண்ட மகா அபிஷேகம். புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மொரட்டாண்டி அருள்மிகு அதர்வன பத்ரகாளி பிரத்யங்கரா ஆசிரமத்தில் ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மமூர்த்திக்கு பிரம்மாண்ட மகா அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. ஆடி மாத சுவாதி நட்சத்திரம் ஸ்ரீ நரசிம்ம பெருமானுக்கு மிகவும் சிறப்புமிக்க நாளாக கருதப்படுவதால் இந்த நாளை முன்னிட்டு 16 அடி உயர பிரம்மாண்டமான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு 108 திரவியங்களால் சிறப்பு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டது. அபிஷேகத்தில் 108 லிட்டர் பால் மற்றும் தயிர், 108 கிலோ மஞ்சள், சந்தனம், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம் உட்பட பல்வேறு திரவியங்கள் பயன்படுத்தப்பட்டது. வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ஸ்ரீமத் நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. இதில் இளைய பிடாதிபதி வரதேசிகன், ஆலய தலைமை அர்ச்சகர் பாலாஜி பட்டர் மற்றும் பட்டாச்சாரியார்கள் கலந்து கொண்டு பூஜைகளை நடத்தினர். இந்த மகா அபிஷேக பெருவிழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை தரிசித்து அருளாசி பெற்றனர். காரைக்காலில் அன்னை பவுண்டேஷன் சார்பில் 99 ஆதரவற்ற உடல்களுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டிருந்த நிலையில் 100வது உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் அன்னை பவுண்டேஷன் இதுவரை 99 ஆதரவற்ற மற்றும் அடையாளம் தெரியாத உடல்களுக்கு உரிய மத வழக்கப்படி இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்து வருகிறது. அதன்படி 100வது மனிதநேய சேவையாக இயற்கை எழுதிய மகாலிங்கம் என்பவரின் உடலை அவரது குடும்பத்தினரின் முழு ஒப்புதலுடன் காரைக்கால் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயன்பாட்டிற்காக உடல் தானமாக வழங்கியது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் அன்னை பவுண்டேஷன் ஆதரவற்ற முதியோர்களை மீட்டு பாதுகாப்பான இல்லங்களில் சேர்ப்பது, குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களை உறவினர்களுடன் மீண்டும் இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு சமூக நலப் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து அன்னை பவுண்டேஷன் நிறுவனர் கோபாலகிருஷ்ணன் கூறும்பொழுது 99 ஆதரவற்ற உடல்களுக்கு இறுதி சடங்கு செய்துள்ள நிலையில்
100வது மனிதநேய சேவையாக உடல் தானம் வழங்கியிருப்பது மிகுந்த மனநிறைவை அளிக்கிறது என்றும் எதிர்காலத்திலும் ஆதரவற்றோருக்கான சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் என்றும் தெரிவித்தார். அன்னை பவுண்டேஷனின் இந்த மனிதநேய சேவைக்கு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். உடல் தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த முயற்சி சமூகத்தில் முன் உதாரணமாக திகழ்கிறது. அமைச்சர் சிவக்கொழுந்து பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், எம்எல்ஏக்கள் ஏகேடி ஆறுமுகம், ரவிக்குமார், மோகன்தாஸ், நாராயணசாமி, அழகானந்தம் உள்ளிட்டோர் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து மணக்குள விநாயகர் கோவில் மற்றும் லாஸ்பேட்டை அய்யனாரப்பன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் தையல் மற்றும் கணினி பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதி பொதுமக்களுக்கு அருண்சுவை மதிய விருந்தும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் நில மோசடி வழக்கில் தொடர்புடைய புதுச்சேரி அரசு செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ் பணியிடை நீக்கம். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 64,035 சதுர அடி நிலம் ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ளது. இதன் மதிப்பு 50 கோடி ரூபாய். இந்த நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து பத்திரப்பதிவு செய்து அபகரித்து விட்டதாக புதுச்சேரி சிபிசிஐடி போலீசாருக்கு புகார்கள் வந்தது. இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் முழுமையாக விசாரணை நடத்தி 17 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி மாவட்ட பதிவாளர் கந்தசாமி தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் நிலத்தை முழுமையாக மீட்டு இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசுப்பிரமணியன் முன்னிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 2023ஆம் ஆண்டில் கோவில் அறக்கட்டளையிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் 2.25 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி அரசு செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த ஜூலை 11ஆம் தேதி கைது செய்து இரவோடு இரவாக புதுச்சேரி நீதித்துறை நடுவரால் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த பிரச்சினை காரணமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனின் உத்தரவுப்படி சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சுரேஷ்ராஜ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வட்டம்பாளையத்தில் குடிநீர் தரம் குறித்து நேரில் ஆய்வு செய்த எம்எல்ஏ ரவிக்குமார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒட்டம்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் கலங்கலாக வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பொதுமக்களுக்கு சுத்தமான மற்றும் தரமான குடிநீர் வழங்க தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் குடிநீர் குழாய்களில் அடிக்கடி வாஷ் அவுட் பணிகளை மேற்கொண்டு குடிநீர் சுத்தமாக வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து குடிநீர் வழங்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஊழியர்கள் மத்தியில் கனிவாக பேசிய எம்எல்ஏ ரவிக்குமார், பொதுமக்கள் குறை கூறும் வகையில் பணியாற்றக்கூடாது என்றும், நாம் குடிக்கும் குடிநீர் மக்களின் உடல்நலனை பாதுகாக்கும் முக்கிய அம்சம் என்றும், நீங்கள் புனிதமான பணியை செய்து வருகிறீர்கள். எனவே பொதுமக்களுக்கு எப்போதும் சுத்தமான, பாதுகாப்பான குடிநீரை வழங்க முழு அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடன் சென்றனர். ஆரியபாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் ஆலயத்தில் செடல் உற்சவ திருவிழா, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட ஆரியபாளையத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர், ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ எல்லையம்மன் மற்றும் ஸ்ரீ ஹரிகரபுத்திரன் அய்யனாரப்பன் சுவாமிகளின் செடல் உற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி கடந்த வெள்ளிக்கிழமை பந்தக்கால் நடுதல் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் ஞாயிற்றுக்கிழமை அன்று வான வேடிக்கையுடன் அம்மன் திருவிதி விழா நடைபெற்றது. திங்கட்கிழமை அய்யனாரப்பன் சுவாமிக்கு பொங்கலிடுதல், அன்று இரவு சுவாமி திருவிதி விழாவும் நடைபெற்றது. இதனை அடுத்து நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதை அடுத்து மதியம் நடந்த பார்சாகை வார்த்தல் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சியை படையிலிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வேண்டுதல்களை நிறைவேற்றினர். அன்று மாலை நடைபெற்ற முக்கிய நிகழ்வான செடல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் செடல் தரித்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து கழுமரம் ஏறுதல் மற்றும் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் கூட்டுதல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அந்த கும்பசாதம் படையல் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது.
இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் திருவிதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் காட்டேரிக்குப்பம் ஆசிரியர் வீரராகவன் தலைமையிலான ஓம் சக்தி நாடக சபா குழுவினரின் தெருக்கூத்து கலை நிகழ்ச்சி பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. திருவிழா தொடர்ச்சியாக புதன்கிழமை மஞ்சள் நீராட்டு, வியாழக்கிழமை நாளை ஊஞ்சல் உற்சவம் நடைபெறவுள்ளது. திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் மற்றும் ஆரியபாளையம் கிராம மக்கள் இணைந்து செய்து வருகின்றனர். நீட் தேர்வில் சாதனை படைத்த ஆதித்யா வித்யாசிரம மாணவர் ரமணீஸ்வரர் அகில இந்திய அளவில் 1756வது இடம். புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரமம் பள்ளி மாணவர் ரமணீஸ்வர் நீட் தேர்வில் 646 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் 1756வது இடத்தை பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான நீட் தேர்வு முடிவுகள் ஜூலை 16ஆம் தேதி அன்று தேசிய தேர்வு முகமை சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. நாடு முழுவதும் சுமார் 11.21 லட்சம் மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் மொத்தம் 4716 மாணவர்கள் நீட் தேர்வை எழுதியிருந்த நிலையில் 2451 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் ஆதித்யா வித்யாசிரமம் பள்ளியைச் சேர்ந்த மாணவர் ரமணீஸ்வரர் 646 மதிப்பெண்களுடன் அகில இந்திய அளவில் 1756வது இடத்தை பெற்று சிறப்பிடம் பிடித்துள்ளார். அவரைத் தொடர்ந்து மாணவி இன்பஸ்ரீ 633 மதிப்பெண்களுடன், பிரணவ் 631, விஸ்வகண்ணன் 630, பிரதீம் 630 மற்றும் ரூபாவதி 616 மதிப்பெண்கள், விஸ்வக் சேனன் 602 மதிப்பெண்கள் மற்றும் கைலாஷ் விஸ்வநாதன் 600 மதிப்பெண்கள் எடுத்து சிறப்பான தரவரிசையை பெற்றுள்ளனர். மேலும் 600க்கு மேல் 8 மாணவர்கள் 550 மதிப்பெண்களுக்கு முதல் 599 மதிப்பெண்கள் வரை 15 மாணவர்களும், 500 மதிப்பெண்கள் முதல் 549 வரை 10 மாணவர்கள், 475 முதல் 499 வரை 10 மாணவர்கள் மற்றும் 450 மதிப்பெண் முதல் 474 மதிப்பெண்கள் வரை 16 மாணவர்கள் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். நீட் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் ஆதித்யா கல்விக் குழும நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளாளர் அசோக் ஆனந்தன், ஸ்ரீவித்யா நாராயணா அறக்கட்டளை அறங்காவலர் அனுதா பூனமல்லி, பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களை பாராட்டி கௌரவித்தனர். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மருத்துவம், பொறியியல், வர்த்தகம், பட்டய கணக்காளர் உள்ளிட்ட உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளான நீட், JEE மற்றும் ஜிப்மர், CA ஃபவுண்டேஷன், காமர்ஸ் மற்றும் ஜூனியர் IAS போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சிகள் ஆதித்யா கல்விக் குழுமத்தில் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மங்களம் தொகுதி சார்பில் முதல்வர் ரங்கசாமியின் 76வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடிட NR காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம். புதுச்சேரி மாநில முதலமைச்சரும் அகில இந்திய NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவருமான ரங்கசாமியின் 76வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மேற்கு மாவட்ட மங்களம் தொகுதி சார்பில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஏற்பாட்டில் வில்லியனூர் சுந்தரலட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அகில இந்திய NR காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான NST ஜெயபால் தலைமை தாங்கினார். வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் முன்னிலை வகிக்க கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், அருண்சுவை அன்னதானம், இலவச மருத்துவ முகாம் உட்பட சமூக நல பணிகளை மேற்கொள்வது என பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேலும் மங்களம் தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில பிரதிநிதி பழனிவேல், முன்னாள் வாரிய தலைவர் ரேவதி பர்குணன், மாநில பிரதிநிதிகள் APC சங்கர், செல்வம், சுப்ராயலு, கண்ணபிரான் உட்பட கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு ஆலோசனைக் கூட்டத்தை சிறப்பித்தனர். காமராஜர் நகர் தொகுதியில் 21 பிரச்சினைகளை தீர்க்க நகராட்சி ஆணையரிடம் மனு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் சாரம், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பகுதிகளின் முக்கியமான 21 அடிப்படை பிரச்சினைகளான குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் சீரமைப்பு, தெருநாய் மற்றும் கொசு தொல்லை கட்டுப்பாடு, ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி மற்றும் பூங்காக்கள் மேம்பாடு உள்ளிட்டவற்றை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தியும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலில் காமராஜர் நகர் குறை தீர்க்கும் குழு பொறுப்பாளர் முகமது ஷஜிதா மற்றும் அவரது குழுவினர் மனு அளித்துள்ளனர்.
புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சாரம் துவக்கப்பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் பழுதாகிவிட்டதாக தெரிவித்தார். உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் சார்லஸ் மார்டின் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பருகும் வகையில் சுத்திகரிக்கப்பட்ட புதிய குடிநீர் இயந்திரம் ஒன்றை வழங்கினார். அதனை உபயோகித்த குழந்தைகள் மிகவும் சந்தோஷத்துடன் இன்று குடிநீரை பருகினர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகள் நன்றியை தெரிவித்தனர். கவிஞர் வாணிதாசனாரின் 112வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி அவரது நினைவிடத்தில் மோகன்தாஸ் எம்எல்ஏ மலர்தூவி மரியாதை. புதுச்சேரியில் கவிஞர் வாணிதாசனாரின் 112வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சேலியமேட்டில் உள்ள வாணிதாசனாரின் நினைவிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற கவியரங்க நிகழ்வில் பங்கேற்ற அவர் வாணிதாசனாரின் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். அப்போது வாணிதாசனாரின் நினைவிடத்தில் புதுச்சேரி அரசு சார்பில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் உறுதியளித்தார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட வாழ்முனி நகரில் 5.81 லட்சம் ரூபாயில் செம்மண் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ராமு துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூர்ணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்தின் வாழ்முனி நகரில் 5.81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செம்மண் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பணியை சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து 125 நாள் வேலைத்திட்டத்தின் மூலம் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலக உதவி பொறியாளர் ராமன், இளைநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், திட்ட ஊழியர் ஹரிராம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பங்கு பெற்றனர். அபிஷேகப்பாக்கம் ஏரியை தூர்வாரும் பணிக்கு அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதல் ஆழத்தில் வண்டல் மண் எடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. அபிஷேகப்பாக்கம் ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் நீர் சேமிப்பு திறன் குறைந்து நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் விவசாயம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் ஏரியை தூர்வாரும் பணி சில நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இந்நிலையில் ஏரியின் தெற்கு பகுதியில் அரசு அனுமதித்த அளவை விட அதிக ஆழத்தில் வண்டல் மண் அகற்றப்படுவதாக கிராம பஞ்சாயத்து மற்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்ததால் அப்பகுதியில் பணி நிறுத்தப்பட்டது. இதற்கிடையே இன்று காலை டிஎன் பாளையம் வழியாக பொக்லைன் இயந்திரம் மற்றும் லாரிகள் மூலம் மீண்டும் மண் எடுக்கப்படுவதாக தகவல் அறிந்த 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கு ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து பணிக்காக வந்த ஜேசிபி இயந்திரம் மற்றும் லாரிகள் திருப்பிச் சென்றது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த துரைவேல் என்பவருக்கு மூட்டு தேய்மானம் காரணமாக அரசு மருத்துவமனையில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சார்லஸ் மார்டின் உதவியுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினரின் ஆம்புலன்ஸ் மூலமாக துரைவேல் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார். பின்னர் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி துரைவேல் வீட்டிற்கு சென்று அவரது உடல்நிலை குறித்து நலம் விசாரித்தார். இதற்காக துரைவேலின் குடும்பத்தினர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள நடுத்தெரு புதுசாரம் பகுதியில் தமிழ்ச்செல்வம் என்பவருக்கு மூளைவாத நோய் ஏற்பட்டு உறுப்புகள் செயலிழந்தது. அவர் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்ததால் அவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் உதவி கோரினார்கள். உடனடியாக பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ கட்டில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, சாரம் பூத் தலைவர் சுகுமாரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அக்குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்த கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை 24 மணி நேரமும் செயல்படும் சமுதாய நலவழி மையமாக தரம் உயர்த்த கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாநில செயலாளர் அமு சலீம் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். சுகாதார நிலையத்தில் கூடுதல் மருத்துவர்கள் நியமனம், ஆம்புலன்ஸ் வசதி, பரிசோதனை கருவிகளை இயக்க தகுதியான பணியாளர்கள், மருந்து வழங்கும் பிரிவில் கூடுதல் ஊழியர்கள் உட்பட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது.
இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் சுகதேவ் தலைமை தாங்க கட்சியின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் 96,544 ரூபாயை சைபர் கிரைம் கும்பல் ஏமாற்றியுள்ளது. காரைக்காலில் அன்னை பவுண்டேஷன் சார்பில் 99 ஆதரவற்ற உடல்களுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டிருந்த நிலையில் 100வது உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சாரம் துவக்கப்பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.